Okay, so next one, 6 bond pair means octahedral structure. For example, SF6. Okay, 6 bond pair plus 1 unshared pair electron means distorted octahedral structure. For example, IF6 minus. Okay, so this is also very rare compound. Next one, 6 bond pair plus 2 unshared pair electron, trigonal prism. For example, zirconium hexachloro 4 minus. So zirconium means is a transition elements, 4D elements. Okay, so titanium family la varum. So 4 valence electron இருக்கும். So 4 minus means நமக்கு 4 electrons add பண்ணும்போது நமக்கு என்ன structure வரும் அப்படின்னா நமக்கு trigonal prism structure வந்து வரும். Okay, did you understand? Okay, so it's very easy, right? Okay, so next one, 7 bond pair. 7 bond pair means pentagonal bipyramidal. For example, IF7. Okay, ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 பாண்டு பேர், 3 பாண்டு பேர், 4 பாண்டு பேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 பாண்டு பேர்னா 1 அன்பேர்டு, 1 அன்ஷேர்டு, 2 அன்ஷேர்ட் பேரு, 3 அன்ஷேர்டு பேரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரெகுலராக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே மறக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்ஸோட நம்ம ஷேப் நமக்கு எப்படி வருது, ட்ரைகோனல் ப்ரிசம்னா எப்படி இருக்கும், பென்டாகோனல் பைபிரமிடல்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.